ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே அமெரிக்காவில் பேபி ஸ்பினாட்சை தான் நம்ம பாலக்னு சொல்லுவோம். நம்ம இன்றைக்கி பாலக் பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை ஆல்ரெடி நல்லா கழுவி தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம ஒரு 4 டைம்ஸ் நல்லா கழுவிக்கிறோம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம், அதில் தேவையான தண்ணியை ஊற்றிட்டு இந்த கீரையை நல்லா வேக வச்சு தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். அது ஆறிட்ட உடனே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறோம். இஞ்சி 2 துண்டு, பூண்டு 4 பல், அதையும் சேர்த்துக்கிறோம். அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு இதையும் ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ நம்ம ஆட் பண்ணி வைக்கிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த கீரை வேக வச்ச தண்ணி தனியாக எடுத்து வச்சுருப்போம், அதையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நம்ம பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், அப்படி இல்லாட்டி 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டு இறக்கி விட்டால் பாலக் பன்னீர் ரெடி. இது சப்பாத்தி கூட சாப்பிடும் போது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி